growth scan ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம கை வச்சு எக்ஸாமின் பண்ணி பார்த்தாலும் கூட குழந்தையோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு அப்ராக்சிமேட்டாவது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ growth scanல பார்க்கும்போது தேர்ட் ட்ரைமிஸ்டரில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ஸ்கேன் பண்ணுவோம், இதெல்லாம் கவனம் செலுத்துவோம் நம்ம. ஓகே. ஸோ எவ்ரி டைம் நீங்கள் ஒரு சாப்பாடு ஒரு மீல் ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா ஒரு 10-10:30க்குள்ளே ஒரு 4-5 அசைவாவது தெரிஞ்சுட்டு தான் பார்த்துக்கணும். அண்ட் அதுவும் இந்த டைமில் தான் இப்போ பேபி வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகி கொஞ்ச நேரம் ஆக்டிவாக இருக்கலாம். அப்படி அவங்களுக்கு ஃபீல் ஆகாமல் இருந்துச்சுன்னா அவங்க அடுத்து என்ன பண்ணணும் டாக்டர்? ஆக்சுவலி அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரோட்ஸ் கொஞ்சம் ப்ராப்பராக இருந்ததுன்னா எனி மோட் ஆஃப் ட்ராவல் இஸ் ஓகே. பைக்லேயும் போகலாம். என்ன நான் சொல்லுவேன், சப்போஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளீடிங் இருக்குன்னா ப்ளீஸ் பேபி வயிற்றுக்குள்ள இருக்கும்போது ஃபுட்பால் உதைக்கிற மாதிரி வேகமாலாம் கிக் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அது வந்து அவங்களால தாங்கிக்க முடியாமல் இருக்கலாம். மதர்ஸ்க்கு ரொம்ப உதைச்சாங்க அப்படின்னா ஐயோ ரொம்ப உதைக்கிறானேன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை காம் பண்ணுறதுக்காகவே ஏதாவது சில விஷயங்கள்லாம் பண்ணலாமா? தேர்ட் ட்ரைமிஸ்டரில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ஸ்கேன் பண்ணுவோம், இதெல்லாம் கவனம் செலுத்துவோம் நம்ம. ஓகே. ஸோ மூணாவது ட்ரைமிஸ்டர் பார்த்தா 7-8-9 மந்த்ஸில் வரும். 7-8 மாதத்தில் ஸ்கேன் இப்போ தான் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. ஏன்னா growth scan எப்போ வேணாலும் பண்ணலாம். நான் லைக் 3rd month 5th month சொன்ன மாதிரி growth scanக்கு ஒரு பர்டிகுலர் டைம்னு இல்லை. இப்போ இந்த வாரத்துக்கு நீங்கள் ஒரு 30 வாரத்துக்கு வரீங்கன்னா அதுக்கேற்ற growth நான் பேபிக்கு இருக்கா நான் பார்த்து சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு ஸ்பெசிஃபிக் டைமிங் இல்லைனாலும் growth scan ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம கை வச்சு எக்ஸாமின் பண்ணி பார்த்தாலும் கூட குழந்தையோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு அப்ராக்சிமேட்டாவது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ growth scanல பார்க்கும்போது குழந்தையோட பொசிஷன் எங்கே இருக்குது, ஃப்ளூயிட் லெவல் எவ்வளோ இருக்குது, குழந்தைக்கு பிளட் ஃப்ளோ சரியாக போகுதா, வளர்ந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக வளர்ந்துருக்கா, கரெக்டாக ஒரு 28 வாரத்துக்கு 1 கிலோ, ஒரு 33-34 வாரத்துக்கு 2 கிலோ, அண்ட் 36-37 வாரத்துக்கு 2.5 கிலோ. அதுக்கு மேலே வெயிட் போட்டிருந்தது அவங்களோட ஜெனட்டிக் டெண்டன்சியும் மெடிக்கல் கண்டிஷன்ஸை பொறுத்து இருக்கு. ஆனால் இதெல்லாம் தான் கட் ஆஃப் டைம் லைன் வெயிட் பார்க்கறதுக்கு. இதில் எந்த டைமில் வேணாலும் நம்ம வெயிட் செக் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப அவசியம். அகேன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அம்மாவுக்கு எந்த டிஸ்ஃபேக்டர்ஸ் எதுவும் இல்லை, ப்ளீடிங்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா தாராளமாக எடுத்து போகலாம். முக்கியமாக பேபி மூமெண்ட்ஸ் கவுண்ட் வச்சுக்கணும். இந்த வாரத்துக்கு மேலே 1 கிலோ 1.5 கிலோக்கு மேலே பேபி மூமெண்ட்ஸ் ஆப்வியஸாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ எவ்ரி டைம் நீங்கள் ஒரு சாப்பாடு ஒரு மீல் ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா ஒரு 10-10:30க்குள்ளே ஒரு 4-5 அசைவாவது தெரிஞ்சுட்டு தான் பார்த்துக்கணும். அண்ட் அதுவும் இந்த டைமில் தான் திருப்பியும் சுகர் டெஸ்ட்டு ஹீமோக்ளோபின் எடுக்க சொல்லுவோம். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும், ப்ளஸ் பிபி செக் பண்ணிக்கிறது. ஓகே டாக்டர். இப்போ அந்த பேபி மூமெண்ட் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லலாம். இப்போ பேபி வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகி கொஞ்ச நேரம் ஆக்டிவாக இருக்கலாம். அப்படி அவங்களுக்கு ஃபீல் ஆகாமல் இருந்துச்சுன்னா அவங்க அடுத்து என்ன பண்ணணும் டாக்டர்? ஆக்சுவலி அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேஷண்ட் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 3-4 வாட்டியாவது பேஷண்ட்ஸ் யாரான 3-4 பேர் வந்துருவாங்க பேபி மூமெண்ட்ஸ் கம்மியாக இருக்குன்னு. என்ன அவங்களுக்கு தெரியல அப்படின்னா பேபிக்கும் நம்மள மாதிரியே ஸ்லீப் சைக்கிள் வேக்கப் சைக்கிள் இருக்கும்ல, எல்லா வாட்டியும் உதச்சுட்டே இருக்க முடியாது. அண்ட் ஆல்சோ எல்லா மூமெண்ட்ஸும் ரொம்ப ஹெவி மூமெண்ட்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அவங்க ஃபீல் பண்ணுறது கொஞ்சம் சட்டிலாக இருக்கலாம், பேபி கொஞ்சம் மைல்டாக மூவ் பண்ணலாம். இல்லை எல்லா மூமெண்ட்ஸும் உங்களுக்கு ஃபீல் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் நான் சொன்ன மாதிரி எவ்ரி மீல் 2 to 3 hours ஒன்ஸ் உங்கள் மீலை ஸ்மாலாக எடுத்துக்கோங்க. அண்ட் சாப்பிட்டு 8 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா ஒரு 2 hours வித்தின் யோர் மீல் ஒரு 4-5 வாட்டி அசைதான்னு பாருங்கள். சப்போஸ் நீங்கள் சாப்பிட்டும் உங்களுக்கு அசைவே தெரியலன்னா ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு நல்ல ஒரு ப்ராப்பராக ஒரு சாப்பாடு எடுத்துக்கோங்க. ஒரு லெஃப்ட் சைடில் திரும்பி உங்கள் ஒரு காமான ஒரு என்விரான்மெண்ட்டில் போய் படுத்துக்கோங்க. அப்போது கண்டிப்பாக தெரியும். அப்படியும் தெரியல, வயிறு ரொம்ப டைட்டாக கல் மாதிரி இருக்குது, ஒரு 4 to 6 hours சுத்தமாகவே தெரியல, சாப்பிட்டு பார்த்தும் தெரியல அப்படின்னா தாராளமாக இமீடியட்டாக ப்ளீஸ் மீட் யுவர் கைனகாலஜிஸ்ட் ஆர் ஃபீட்டல் மெடிசன் பர்சன். பிகாஸ் பேபியோட ஹார்ட் பீட் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணியே ஆகணும். மெஜாரிட்டி ஆஃப் த டைம் என்ன நடக்கும் தெரியுமா, அவங்க எதுலையான ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. எதர் ஒர்க்கில் பிஸியாக இருப்பாங்க, இல்லை சமைச்சிட்டு இருப்பாங்க, இல்லை முதல் குழந்தைய பார்த்துக்கிறதுல பிஸியாக இருப்பாங்க, மூமெண்ட்ஸ் பார்க்க மாட்டாங்க. சடனாக நைட்டு தான் இன்னைக்கு காலையிலேருந்து மூமெண்ட்ஸே தெரியவே இல்லையே அப்படின்னு யோசிச்சு பார்ப்பாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த டைம் அப்படி தான் இருக்கும். உள்ள பேபி நல்லா தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது ஒரு ரிமைண்டராக வேணால் செட் பண்ணிக்கோங்க, இல்லை தெரிஞ்சுக்கோங்க தட் எவ்ரி ஃபியூ ஹவர்ஸ் ஒன்ஸ் மூமெண்ட்ஸ் தெரியுதான்னு பாருங்கள். சடனாக பயப்படாதீங்க. ஸோ தெரியலன்னா உடனே பயப்பட வேண்டாம், சாப்பிட்டு பார்க்கலாம், லெஃப்ட் சைடில் திரும்பி படுத்துக்கலாம், ஒரு காம குவைட்டான ஏரியா கொஞ்சம் மைல்ட் மியூசிக் போட்டு கேட்கலாம். அப்படியும் உங்களுக்கு மூமெண்ட்ஸே தெரியல, வயிறு ரொம்ப கல்லாக இருக்குது, உங்களுக்கு வந்து ப்ளீடிங் மாதிரி தெரியுது, இல்லை லீக்கிங் மாதிரி இருக்குது அப்படின்னா தாராளமாக இமீடியட்டாக ஹெசிடேட் பண்ணாமல் உடனே டாக்டரை பார்க்கணும்.
ஓகே டாக்டர். டாக்டர் நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு கொஸ்டின் இப்ப டக்குன்னு தோணுச்சு. பேபி வயித்துக்குள்ள இருக்கும்போது ஃபுட்பால் உதைக்கிற மாதிரி வேகமாலாம் கிக் பண்ணுவாங்க அப்படின்னு. சோ அது வந்து அவங்களால தாங்கிக்க முடியாம இருக்கலாம். மதர்ஸ்க்கு ரொம்ப உதைச்சாங்க அப்படின்னா ஐயோ ரொம்ப உதைக்கிறானேன்ற மாதிரி இருக்கும். சோ அதை காம் பண்றதுக்காகவே ஏதாவது சில விஷயங்கள்லாம் பண்ணலாமா அவங்க? That's a nice question. ஆனா the only thing what I would say is பேபி ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதும் இஸ் குவைட் அ காமன் திங் தானே. நம்மளும் என்ன ஒரு வாட்டியும் நம்ம என்ன அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். அப்பப்போ நம்மளும் எக்ஸைட் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் காமா இருப்போம்ல. இட்ஸ் அ காமன் ஃபேஸ். யூஸ்வலா என்ன ஆகும்னா ரெண்டாவது செகண்ட் ஆர் தேர்ட் பிரெக்னன்சில அம்மாவோட வயிறு கொஞ்சம் ஃபிளாபியா இருக்கும் போது இன்னும் கிக்ஸ் இன்னும் ஆப்வியஸா தெரியும். ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில அம்மாவோட வயிறு ரொம்ப திக்கா ஸ்ட்ரெச்டா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண முடியாது, அவ்வளோ தெரியாது. ஆனா செகண்ட் தேர்ட்ல பயங்கரமா தெரியும். இட்ஸ் காமன் ஒன்லி. ஆனா என்ன அவங்கள காம்லாம் வெளில சும்மா ஓடுற குழந்தைய நம்மளால மால்ல பிடிச்சி வைக்க முடியல. உள்ள இருக்கிற குழந்தைய என்ன பண்ண முடியும்? பட் வாட் கேன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப லவுட் மியூசிக் வேண்டாம். அதை ஸ்டார்டில் பண்ற அளவுக்கு ஒரு ஸ்பீக்கர் கிட்டயோ இல்லை ரொம்ப ஒரு எய்தர் வந்து ஒரு தியேட்டர்ஸ்ல ரொம்ப ஸ்பீக்கர் கிட்ட இருக்க வேண்டாம், போக வேண்டாம்னு நான் சொல்லலை. லவுட் ஜாரிங் மியூசிக்கோ இல்லைன்னா ரொம்ப வந்து ஸ்டார்டில் பண்ற மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம். அது காம் பண்ணுறதுக்கு நம்மளே இது ஒன்றும் பண்ண முடியாது. பட் யூ கேன் காம் யுவர் செல்ஃப் டவுன். ஒன்று யூ கேன் ரீட் அ புக், யூ கேன் லிசன் டு குட் மியூசிக், சாஃப்ட் மியூசிக். ஒரு பேட்டர்ன் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஒரு ரொட்டீன் வச்சுட்டீங்கனாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் பேபிஸ் காம் ஆகிடும். ஆனால் ஒன்றும் உள்ள பண்ண முடியாது. அவங்க செட்டில் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதை கேட்கும் போது இந்த ஃபோக் சாங்லாம் கேட்டால் உள்ளே டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஆடட்டும், பாவம் என்ன பண்ண போகிறாங்க, ஆடட்டும், இட்ஸ் ஓகே. பட் ஒன்லி திங் இஸ் தட் உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். அப்போ ப்ராபப்ளி உங்களுக்கு இருந்ததுன்னா கொஞ்சம் படுத்துட்டு ஒரு லெஃப்ட் சைடில் இல்லை ரைட் சைடில் திரும்பி படுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வலி இல்லாமல் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகிடுவாங்க. நீங்கள் சப்போஸ் ஒரு சைடில் திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையும் ஓரளவுக்கு கொஞ்சம் காமாக வாய்ப்புகள் இருக்குது. ஓகே டாக்டர், நீங்கள் சொன்னதை பார்த்து அப்படி யாராவது குட்டி குழந்தை வந்து கிக் அடிச்சிட்டு இருந்தால் அவங்க மதர் இதை கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஓகே டாக்டர், அதே மாதிரி இப்போ ட்ராவல் பண்ணுறது எல்லாமே ஃபர்ஸ்ட் 3 மந்த்தில் வந்து ப்ரெக்னென்சி விமன் இருக்கவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ட்ராவலிங் போயிட்டு வந்தீங்கன்னா சில நீங்கள் போகிறது ட்ராவல்னாலே உங்களுக்கு அது அபார்ட் ஆகிடலாமா, ஸோ அதெல்லாம் போகாதீங்கன்னு சொல்லலாம். அப்படி எல்லாருமே போகக்கூடாது தானா, இல்லை நீங்கள்லாம் போகலாம் நீங்கள்லாம் போகக்கூடாது, அதாவது அவங்க பாடி கண்டிஷன் பொறுத்து கேட்குறேன் மேம். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் திங் அவங்களுக்கு என்ன தோணுமோ தெரியாது. ப்ரெக்னென்சி வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பார்த்துட்டு ஹார்ட் பீட்லாம் நல்லா சரி டாக்டர் எப்போ நான் ஊருக்கு போகலாம், அதான் ஃபர்ஸ்ட் கேள்வி வரும். இவ்வளோ நாள் ஊருக்கு போகணும்லாம் தோணாது. பட் ஆப்வியஸ்லி ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ப்ரெக்னென்ட் மதர் இருக்காங்க, சரி அவங்களுக்கு அந்த ஹாப்பி நியூஸை ஷேர் பண்ணணும், அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும், இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும், அப்சல்யூட்லி வெல்கம். அகெயின் நான் நிறைய வீடியோஸ்லாம் நான் பேசியிருக்கேன். ப்ரெக்னென்சி டைமில் ட்ராவல்ன்றது ஒரு ஸ்ட்ரிக்ட் நோவே கிடையாது. ஆனஸ்ட்லி அதான் ஆன்சர். தாராளமாக ட்ராவல் பண்ணலாம். ஆனால் இதில் நம்ம முக்கியமான விஷயங்கள் சில இது நோட்டீஸ் பண்ணோம். ஒன்று, அந்த அம்மாக்கோ குழந்தைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் ஒரு 5 மந்த்ஸில் எப்போவான அந்த நஞ்சுக்கொடி கீழே இருக்குன்னு நாங்கள் சொன்னோம். ஸ்கேனில் நஞ்சுக்கொடி கீழே இருக்குது, ஸோ ட்ராவல் பண்ண வேண்டாம். ஏன்னா அதெல்லாம் ஃபிசிக்கல் திங். ரெண்டாவது ப்ளீடிங் இருக்குது. ரொம்ப அதிகம் ட்ராவல் பண்ணால் அம்மாவுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ப்ளீடிங் ஹெவியாக ஆகிற மாதிரி இருக்கலாம். மூணாவது கர்ப்பப்பை வாய் அந்த சர்விக்ஸ் லெங்த் கம்மியாக இருக்குது அப்படின்னா, இல்லை நாலாவது ட்வின்ஸ் ரெட்டை குழந்தை இல்லை 3 குழந்தைங்க இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி சில ரீசன்ஸ்னால வேணால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். மற்றபடி வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லை, தாராளமாக யூ கேன் ட்ராவல். அது ஃப்ளைட், ட்ரெயின், கார், பஸ், எனிதிங் இஸ் ஓகே. ரோட்ஸ் கொஞ்சம் ப்ராப்பராக இருந்ததுன்னா எனி மோட் ஆஃப் ட்ராவல் இஸ் ஓகே. பைக்லேயும் போகலாம். கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு டபுள் சைட், ஒன் சைடுக்கு பதிலாக டபுள் சைட் கால் வச்சுட்டு போகிறது இன்னும் மோர் கம்ஃபர்டபுள். ஏன்னா இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும். என்ன நான் சொல்லுவேன், சப்போஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளீடிங் இருக்குன்னா ப்ளீஸ் நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க. அது ட்ராவல்னால கிடையாது, அன்லெஸ் அண்ட் அன்டில் நஞ்சுக்கொடி கீழே இருந்தால். ஏன்னா நஞ்சுக்கொடி கர்ப்பப்பை வாய்க்கிட்டே இருந்ததுன்னா ஏதான ஹெவி திங் பண்ணும் போது கொஞ்சம் ப்ளீட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி மற்றபடி உங்களோட ட்ராவல்னால அபார்ஷன் ஆறுதோ இல்லை ட்ராவல்னால உங்களால் உங்கள் குழந்தைக்கு எந்த பாதிப்பையும் கொண்டு வர முடியாது. ஏன்னா அபார்ஷன்றது ஒரு பெரிய விஷயம். அந்த விஷயம் நடக்கிறதுக்கு இன்ஹெரண்ட்டாக குழந்தைக்குள்ளே எதான ப்ராப்ளம் இருக்கணும். எதர் அது சரியாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கலாம், இல்லை குழந்தைக்கு எதான மரபணு அணுக்களில் மிஸ்டேக் இருக்கலாம், ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் எதான இருக்கலாம், இல்லை ஆன்டிபாடி ப்ராப்ளம் எதான இருக்கலாம். இதை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாது ஏன் ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கில்ட்டியாகவே ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அம்மாவை பார்க்குறது. ஏன்னா எல்லாமே அது அம்மா மேலே தான் பழி விடுறது. அது ரொம்ப பாவமாக இருக்குது. ஏன்னா அது அவங்களால கண்டிப்பாக கிடையாது. ஸோ எஸ், நீங்கள் கேட்ட கேள்விக்கு ட்ராவல் பண்ணலாம். ரொம்ப ஆக்டிவ் ப்ளீடிங் இருக்கிறப்ப வேண்டாம். மற்றபடி சுச்சுவேஷனில் ஐ திங்க் இட் ஷுடன்ட் பி அ ப்ராப்ளம்.
ஓகே டாக்டர். அப்ப டிராவல் பண்ணலாம். அப்ப லாங் டிராவல்லாம் பண்ணலாமா டாக்டர்? என்ன ஷார்ட் டிராவலோ லாங் டிராவலோ எங்க போனாலும் நீங்க நார்மலா இருக்கீங்கன்னா உங்க டாக்டர் கிட்ட ஒரு ஓகே சிக்னல் வாங்கிட்டு தாராளமா டிராவல் பண்ணலாம். அப்ப கேபின் க்ரூவா இருக்கவங்களும் டிராவல் பண்ணலாமா? என்கிட்ட நிறைய ஃபிளைட் அட்டெண்டர்ஸ் வராங்க. யா தே பிளான் பிரெக்னன்சி, தே டிராவல், ஒண்ணுமே ஆகாது. தே ஆர் அப்சல்யூட்லி ஓகே. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏர்லைன்ஸ்ல தான் அவங்க வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. ஒன்ஸ் பிரெக்னன்சின்னு தெரிஞ்சோன்னா அவங்களோட ஆஃபீஸே வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவாங்களே தவிர மற்றபடி டிராவல் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறது ப்ரெக்னன்சி டைமில் இட்ஸ் நாட் வெரி ஹெல்த்தி. ஏன்னா ஒரு நாள் நீங்கள் மார்னிங் இது பண்ணுவீங்க, அப்புறம் நீங்கள் நைட்டுக்கு போகணும், திருப்பி மார்னிங். ஸோ அதுதான் வேண்டாம்னு நாங்கள் சொல்வோமே தவிர ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு இல்லை.